Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா பார்க்குறவங்க என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விளாக் தான். ஃப்ரைடேனால நம்ம ஊரில் எப்பவும் ஸ்பெஷல் தான். ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. இது வந்து ஜமாத் ஸ்கூலு, அதனால் லீவ் விட்டுருவாங்க. இப்போ வந்து குவார்ட்லி எக்ஸாம் நடக்கிறனால பொண்ணுக்கு வந்து சண்டே தான் லீவ் விடுவாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் லீவ் தான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அதனால சண்டே தான் லீவு. இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 4 days லீவ் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். மேத்ஸ் வந்து எக்ஸாம்னு எழுதலை, அதுக்குள்ளே 4 நாளைக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்கன்னு போயிட்டேன். அதில் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் பஜாரில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. காலையில் அதை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கியிருக்கிறோம். பொண்ணு வந்து மட்டன் சாப்பிடாது, அதனால் குழம்பு ஊற்றிக்கிடுவா. அதுக்கு வந்து சிக்கன் கொஞ்சமாக வாங்கியாச்சு. மட்டன் குருமா வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லி வந்து துவையல் அரைச்சிருக்கேன். உங்கள் சைடில் ஃப்ரைடே எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்பெஷலாக என்னன்னு சொல்லிவிட்டு. சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சண்டே பசங்களுக்கு லீவ் விடுவாங்கள்ல, அன்றைக்கி தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து எப்படின்னா ஃப்ரைடே வந்து எப்போவுமே பெருநாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஏரியா சித்தார்கோட்டையிலேருந்து ஆற்றங்கரை வரைக்கும் அப்படி தான். மற்ற பகுதியில் எப்படியோ எனக்கு தெரியலை. எங்கள் ஏரியாவில் எப்போவுமே அப்படி தான். காலையில் ஒரு 9:30 மணி இருக்குது. அப்போ வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதிய வேலையை தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மட்டன் நறுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மட்டனோட ரேட் வந்து 900. உங்கள் ஊரில் எவ்வளோ மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் 900 இருந்து 1000 rupees வந்துடும். எப்படியும் 1000 ரூபாயை தொட்டுரும். சிக்கன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. 220 rupees இருக்குது. உங்கள் ஏரியாலெலாம் எப்படின்னு தெரியலை. எங்கள் ஏரியாவில் வந்து 118 rupees 19 rupees இருக்கும். பொதுவாக வந்து ஃப்ரைடேனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இப்போயும் ஏறி இருக்குது. நான் வந்து தக்காளி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பண்ணும்போதே சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டா இப்போ நம்ம வந்து இடையில டக்குன்னு ஏதாவது ஒரு கிரேவி பண்ணோம்னா அதை எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதிகமாக தான் எப்போவுமே கட் பண்ணி வச்சுக்கிருவேன். மட்டன் சிக்கன் பீஸ் எதாக இருந்தாலுமே நான் வந்து சிசரில் தான் கட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கறியை வந்து அருகாமனையில் அரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கறி அதிகமாக இருந்தனால சரி நம்ம கொல்லையிலேயே அரைஞ்சிட்டு வந்துடலாம், உள்ளே போனோம்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையில் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே திண்ணையில் உட்காந்து அறிய ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாக நம்ம வந்து சிசர் வச்சே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அருவாமனைங்கிறதுல வச்சு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு வந்து சீக்கிரமாக அதில் அறிய முடியாது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சிசர் அல்லது நைஃப் ரெண்டில் எதையாவது ஒன்று வச்சு தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ சரி இதுலேயும் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியாக எப்படியோ வந்து கறியை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதிகமான கொழுப்பு தான் அதிகமாக இருந்துச்சு கறியை விட. எப்படின்னு பார்த்திங்கன்னா முள்ளு கறி எல்லாம் சேர்த்து 1 கிலோ இருந்துச்சுன்னா கொழுப்பு மட்டும் தனியாக 1/4 கிலோ இருந்துச்சு. சரி 3/4 கிலோ கறி 1/4 கிலோ கொழுப்பு. வந்து பெரும்பாலும் கொழுப்பே யூஸ் பண்ண மாட்டேன், கொழுப்பு பிடிக்காது. அப்படி கொழுப்பு போடாமையே குழம்பு வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு வந்து
கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால் நான் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு செமியல் பிரச்சனை தானே ப்ராப்ளமாக இருக்குது அதிகமாக. அதனால் நான் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. நீங்களும் கொழுப்பு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது தான். ஒரு சில நேரத்தில் தால்ச்சா வைக்கிறதா இருந்தால் சில நேரத்தில் 1-2 கொழுப்பு எடுத்து அந்த முள்ளோடு போடுவேன். மற்றபடி நான் கொழுப்பு அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். நானாவது ஒரு சில கொழுப்பு போடுவேன். எங்கள் அம்மா சுத்தமாக கொழுப்பே இல்லாமல் தான் போட்டு க்ளீன் பண்ணி தருவாங்க. நிறைய க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரக்குள்ளே 1000 காக்காவை சூசுன்னு பற்ற வேண்டியதாகிருச்சு. எனக்கே அப்படியே கடுப்பாயிருச்சு. இடையில பார்த்தீங்கன்னா கடைக்கு வேறு ஆள் வந்துருச்சு. அதோட நல்ல வேளை அம்மா வீட்டில் இருந்தனால அம்மா கடையை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சில ஜாமான் எடுத்து கொடுத்துக்கிட்டா. ஹஸ்பண்ட் வந்து வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க பார்த்துக்குவாங்க ஃப்ரைடேயில். அதனால் அவங்க வெளியில் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் ஜும்மா முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. நம்ம அது வரைக்கும் கடையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இல்லைன்னா அவனும் வந்து ஜும்மாவுக்கு போயிருப்பான். உடம்பு சரியில்லாதனால வீட்டில் இருந்துட்டான், போகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை நாள் நல்ல மழை பெஞ்சு ஈரமாக இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்து விளையாண்டு சளியை இழுத்துட்டு வந்துட்டான். இழப்பு மாதிரி இருந்துக்கிட்டு உடம்பு சரியில்லை. அதனால தான் அவனை கொஞ்சம் மேய்க்க வேண்டியதாக இருந்துச்சு வீட்டில் வச்சு. சரி ரொம்ப நேரமாக ரொம்ப பேசிக்கிட்டு இருந்துட்டேன். வாங்க நம்ம குக்கிங்க்கு போகலாம். நம்ம டாப்பிக்கே குக்கிங் விளாக் தானே. வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அதையும் சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு 350 கிராம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வேகும்போது நம்ம உப்பு சேர்த்தோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வேக வேண்டியது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சு வெந்துருவாங்க. தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூடு பேஸ்ட்டு எடுத்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நம்ம வந்து இது வந்து வெள்ளை குருமா தான் வைக்கலாம்னு இருந்தேன். ஆனால் நம்மள்கிட்ட வந்து வெள்ளை மசாலா இல்லை. ஏன் நம்ம வந்து வெள்ளை வைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா வந்து குருமா மசாலா தான். ஆனால் அதில் வந்து மஞ்சள் கலர் சேர்த்துருக்கனால குருமா வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த மசாலா வந்து குருமா மசாலா தான். நான் மஞ்சள் சேர்த்து ஆட்டலை. ஆனால் நம்ம அரைக்க கொடுத்தோம்ல மிஷினு, அது மஞ்சள் ஆட்டின மிஷினால் அந்த மசாலா வந்து மஞ்சளாக மாறிடுச்சு. போன ட்ரிப் நான் மசாலா வந்து மஞ்சள் கலந்து தான் செஞ்சுருந்தேன், ஆட்டி வச்சுருந்தேன். இந்த டைம் வந்து மஞ்சள் கலக்காத குருமா மசாலா தான் ஆட்டி வச்சேன். ஆனால் வந்து மிஷின் சரியில்லாத காரணத்தினால நம்ம மசாலா வந்து மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம ரைஸ் மில்லில் வந்து அரைக்க கொடுக்கும்போது சொல்லியே கொடுக்கணும், மஞ்சள் கலக்காத மசாலா பார்த்து அரைச்சிட்டாங்கன்னு. நான் சொல்லி தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து குழம்பு வந்து மஞ்சள் கலரில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து கறியை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா சேர்த்துட்டு நான் இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த கறி மசாலா தூள் மட்டும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு 6 விசில் போட்டுட்டேன். நல்லா 6 விசில் அடித்து முடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து முக்கியமாக என்ன சேர்க்கணும்னா பேஸ்ட்டு. என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக தயிர் எல்லாமே சேர்த்து ஆட்டி அதில் சேர்த்துக்கலாம். குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அதனால் நான் எல்லாமே ரெஸ்டாக் வாங்கியிருந்தேன். அதை எடுத்து வைக்க டைம் இல்லாதனால அதாவது பேக்கில் அப்படியே இருந்துச்சு. சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடியாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கண்டெய்னரில் போட்டு மூடிட்டேன். இதுதான் நம்ம இப்போ வந்து ஆட்டுறதுக்கு எடுத்துருக்குறோம். நடக்கல்லையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டு தான் அந்த குருமாக்கு ஹைலைட்டே. மறந்துடாமல் இது நம்ம சேர்த்தா தான் அந்த குருமாவாக இருக்கும். இது நம்ம எப்போ சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் போட்டு கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா, ரொம்பவே வெந்துடக்கூடாது, ரொம்ப மசிஞ்சிடாமல் நார்மலாக வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 விசில் வைப்போம்ல, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வைக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கறியை எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். கறி வெந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கப்பில் கொஞ்சமாக ஒட்டி இருக்கும்ல, கப்பில் மூடியில் எல்லாத்தையும் அதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் அந்த டேஸ்ட்டு. நல்லா இல்லைன்னு நானே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவை தண்ணி எல்லாத்தையும் கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் போட்டுடலாம். அது பாட்டுக்கு விசில் அடிக்கிட்டேன். அதுக்கடையில் நம்ம துவையல் அரைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பொண்ணுக்கு வேறு சிக்கன் பொரிக்கணும், அதையும் மசாலா போட்டு பெரட்டி வைக்கணும். ஒரு பாதி மீடியம் சைஸ் லெமனில் ஒரு பாதி வந்து சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும்.
அவ்வளோதான் குருமா ரெடி ஆகட்டேன். நம்ம மல்லி துவையலுக்கு வந்து புதினா மல்லியை நல்லா ஆஞ்சி வச்சுட்டு கருவேப்பிலையும் காம்பு இல்லாமல் நல்லா ஆஞ்சி வச்சதுக்கப்புறமா 4-5 பூண்டு பல்லு, சின்ன வெங்காயத்தில் ஒரு 4-5 வெங்காயம், அப்புறம் புளி கொஞ்சமாக, மிளகாயும் நல்லா சுட்டு இந்த மாதிரி சுட்டு வச்சுருங்க. நான் வந்து அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வைப்பேன். கடைசியாக பார்த்திங்கன்னா உப்புத்தூள் தேவையான அளவு வச்சு நம்ம மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். இது வந்து வதக்கி ஆட்டாதீங்க, வதக்குனா அந்த டேஸ்ட் இருக்காது, பச்சையாக ஆட்டும் போது தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பாதி லெமன் எடுத்து வச்சுருந்தேன்ல குழம்புக்கு ஊற்றிட்டு அந்த பாதி லெமன் ஊற்றி முட்டையில் வந்து மஞ்சக்கரையும் போட்டு சிக்கன் பொடி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபுட் கலர் கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து பெரட்டி வச்சுட்டேன் மசாலாவை. அப்பச்சட்டியில் தான் நான் எப்போவுமே பொரிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அப்பச்சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் பெரட்டி வச்சுருக்க சிக்கனை போட்டு பொரித்து எடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாமே ஒவ்வொன்றும் பாப்கார்ன் பொரித்து எடுத்த மாதிரி போண்டா மாதிரி வந்துச்சு, நல்லா பந்துன்னு. இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா சூப்பராக வரும். மசாலா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே மாதிரி நம்ம பொரித்து எடுக்கிறோம்ல அந்த எண்ணெயிலே மசாலா பிரிஞ்சு கிடக்காது, அழகாக இருக்கும். பொரிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி பொரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு கறியை மட்டும் பொரித்தேன். 2வது ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இறப்பை ஈரல் 2யும் போட்டு பொரித்தேன். அது மாதிரி பொரிக்கும் போது கொஞ்சம் வெடிக்க, அதனால மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சேஃபாக பொரிச்சிக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.